ஓகே, இது வந்து முளைக்கீரை மசியல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நான் வந்து வேர் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோன்னா ஏதாவது பூச்சி இருந்தால் கூட வந்துடும் நமக்கு. அதனால் இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நான் கீரை வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கீரை மசியலுக்கு நாங்கள் குக்கர்லேயே யூஸ்வலாக பண்ணிவிடுவோம் எங்கள் வீட்டில். அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இப்போ உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து கீரையும் போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணலை, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ண தான் போகிறோம். அதனால் நான் கட் பண்ணலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதிலே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் கூட போட்டுருங்க. ஃபுல்லாக வச்சுருக்கேன், ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நான் எடுத்துடுவேன். அப்புறம் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேஷர் வச்சு மேஷ் பண்ண போகிறேன். மேஷ் பண்ணியாச்சு கீரையை. நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ்வலாக இதுக்கு தாளிக்க மாட்டோம், அப்படியே தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய் வேணால் தாளித்து போட்டுக்கோங்க.